வரலாறு இல்லாமல் ஒரு இயக்கம் செயல்பட முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வரலாற்றை தொடர்ந்து நாம் பயின்றும் எழுதி கொண்டும் வர வேண்டும். ஒரு கெடு வாய்ப்பாக திராவிட இயக்கம் அதற்குரிய அளவிலே அதனுடைய வரலாற்றை பதிவு செய்யவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக பேசித்தான் ஆக வேண்டும். எனக்கு எப்போதுமே திருநாவுக்கரசு ஐயாவையும் நண்பர் அதிகமானையும் பார்க்கும்போது எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கும். ஏனென்றால் பல்கலைக்கழகத்திலும் ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் கல்லூரிகளிலும் வேலை செய்து கொண்டு இல்லை, சம்பளம் வாங்கி கொண்டு நமக்கு உரிய வேலையை செய்யாமல் இருக்கிறோம். இது வெளிப்படையான உண்மை. எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை கல்லூரிகள், அதில் எத்தனை வரலாற்று துறைகள், சமூகவியல் துறைகள், அரசியல் விஞ்ஞான துறைகள், தமிழ் துறைகள், இவர்களெல்லாம் ஒழுங்காக வேலை செய்திருந்தால் திருநாவுக்கரசு ஐயா தனிப்பட்ட முறையில் இவ்வளோ உடல் நலக் குறைவோடும், அவர் ஏற்கனவே பைபாஸ் எல்லாம் பண்ணிட்டவர். ஏன்னா அவர் 40 ஆண்டுகளுக்கு மேலே நான் பார்த்துட்ருக்கிறேன். இன்றைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறார். இன்றைக்கி 3 வீடு இருக்கவங்களுக்கு 4வது வீடு கொடுத்துட்ருக்காங்க அரசாங்கம். இதுதான் உண்மை நிலை. ஆனால் திராவிட இயக்க வரலாற்றை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வரக்கூடிய திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கார். இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியே அல்ல. இதை யாராவது கேட்க வேண்டியவர்கள் கேட்டு, சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லி, இது அவருக்காக கிடையாது. இப்போ எனக்கு என்ன சொன்னார், வாடகை வீடு புதுதாக இன்னொரு இடத்த பார்த்து கொண்டிருக்கிறேன்ட்டு. இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நிலை, மழைநீர் வடிகால்கள்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய புத்தகங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதே போல் அதிகமானும் கூட அவர் கல்வித்துறையில் இருந்தவர், டாக்டர் பட்டமெல்லாம் பெற்றவர். அவர் டாக்டர் பட்டம் பெற்றதுனால ஏதோ படிக்காதவர்னு நினச்சிடாதீங்க, ரொம்ப படித்தவர். தற்செயலாக டாக்டர் பட்டமும் ஏதோ வாங்கிட்டார். சரிங்களா? அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஒரு பணி செய்து கொண்டே நான் சொல்லக்கூடிய இந்த திராவிடியன் ட்ரைலாலஜி என்று நான் அதற்கு பேர் சூட்டியிருக்கிறேன். திராவிட முன்னூல் எழுதியிருக்கிறார் அவர். பெரியாரின் நண்பர், சேரன் மாதேவி குருகுலம் போராட்டம், அப்புறம் வைக்கம் சத்தியாகிரகம், 3 பற்றியும் நூல் எழுதியிருக்காரு. இதை தவிர பல நூல்கள் எழுதியிருக்கார். இப்போ இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது நமக்கு செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. ஆகவே பிரின்ஸ் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னபோது நிறைய இளைஞர்கள், அடுத்த தலைமுறை மாணவர்கள், ஆய்வாளர்கள் வருவார்கள். அவர்களிடம் பேச வேண்டும். அது நம்முடைய கடமை, நம்முடைய பட்டறிவு. நாங்கள் எங்கள் தலைமுறை வேலை செய்தோம், வேலை செய்யவில்லை என்பது ஒரு புறம் இருக்கலாம். பெருமளவுக்கு பட்டறிவு இருக்குது. ஏன்னா நான் 42 வருஷமாக திருநாவுக்கரசு ஐயாவே 42 வருஷமாக பார்த்துருக்கேன். நான் அவர் நம் நாடு பேசுகிறது பத்திரிகை நடத்திட்டு இருந்தபோது அவரை பார்த்துருக்கேன். நக்கீரன் பதிப்பகம் நடத்திட்டு இருந்தபோது பார்த்துருக்கேன். அரங்கண்ணல் நினைவுகள் நூலை அச்சிடும்போது பார்த்துருக்குறேன். அவர் இலக்கிய வட்டத்தில் பேசும்போது இதே மாதிரி தான் ஒரு 20 பேர் தான் வருவாங்க. அந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக மறைமலடிகள் நூலகத்திற்கு 2-3 நாட்கள் அவர் அந்த பழைய இதழ்கள் எல்லாம் தேடி பார்த்து குறிப்புகளை எடுத்து கொண்டு தான் பேசினார். அப்புறம் அதே போல் ஒரு பொன்கு கோதண்டபாணி என்ற ஒரு திராவிட இயக்க செயல்பாட்டாளர், பத்திரிகையாளர் இருந்தார். அவர் எங்கள் பகுதியில் தான் இருந்தார். அவர் அண்ணா உயிரோடு இருந்தபோதே அண்ணா பேரில் ஒரு பத்திரிகை நடத்தியவர். அவரை போய் பார்த்து அவர்கிட்டலாம் தகவல்லாம் சேகரிச்சிட்டு இருந்தபோது அவர் சொன்னால், என்னுடைய பத்திரிகைகள்லாம் நான் இவங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன், திருநாவுக்கரசு ஐயாகிட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பட்டறிவு எனக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த செய்திகளையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்த தலைமுறை ஆய்வாளர்கள் உங்களுக்கு நாங்கள் நிறைய வேலை வச்சுருக்குறோம். சரிங்களா? நாங்கள் செய்ய தவறிய வேலையெல்லாம் நீங்கள்
நல்லா செய்யணும். அதற்காகத்தான் வந்திருக்கிறோம். சரி, இப்போது திராவிட இயக்க ஆராய்ச்சி என்று பார்க்கும்போது ஒரு நிலையில் முதலில் திராவிட இயக்கத்தை ஆய்வு நோக்கிலே பார்த்தவர்கள் தமிழ்நாட்டு கல்வித்துறையினர் அல்லது இந்தியாவினோட பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்வித்துறையினர் அல்ல, அயல்நாட்டு கல்வித்துறையினர் தான் திராவிட இயக்கத்தை பற்றி ஆராய்ச்சி முதல்ல மேற்கொண்டாங்க. அதற்கு பல்வேறு காரணங்கள். அதாவது பனிப்போர் நிகழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இந்தியா ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச புவிசார் அரசியலில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருந்தது. அந்த பின்னணியில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் அந்த ஏரியா ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வுத்துறையில் அது பல்வேறு ஆய்வு புலங்கள் இணைந்த ஏரியா ஸ்டடீஸ் ப்ரோக்ராம். அது எந்த ஒரு தனித்துறையும் சார்ந்ததில்லை. வரலாறோ சமூகவியலோ மொழியியலோ தனித்துறை இல்லை, இது அனைவரையும் இணைத்து உருவாக்கப்பட்ட துறைகள். அதில் தெற்காசிய துறை என்பது 1953-54 ஆண்டு காலத்தில் தொடங்கப்பட்டது. முதல்ல பென்சில்வேனியா பல்கலைக்கழகம், அப்புறம் சிகாகோ பல்கலைக்கழகம், அப்புறம் பல்வேறு பல்கலைக்கழகங்கள். அப்போ அதனுடைய பின்னணியில் இந்தியாவை பற்றிய ஆய்வுகள் நிகழ்ந்தன. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்றைக்குமே தெரியும், நம்முடைய பின்னணி நம்ம வேலை வாய்ப்பு என்பதை அடியொற்றிய கல்வியைத்தான் நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். மருத்துவம், பொறியியல், கணக்கியல் அப்படின்னு தான் போயிருந்துருக்கிறோம். பொருளாதாரம் படிக்கிறது, வரலாறு படிக்கிறதுலாம் ஒரு கட்டத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுவும் அவ்வாறு கற்றவர்கள் பயின்றவர்கள் எல்லாருமே கல்வித்துறைக்கு வருவது பதிலாக அவர்களெல்லாம் பெரும்பாலும் பொது வாழ்க்கைக்கும் அல்லது அதிகாரத்துறைக்கும் போய்விட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆய்வுத்துறைகளில் பார்த்தோம்னா அவங்க தென்னாட்டை தொடர்ந்து புறக்கணித்திருக்கிறார்கள் என்பது தெரியும். இப்போ தப்பித்தவறி தென்னாட்டை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் திராவிட இயக்கம் பற்றிய மிக எதிரான ஒரு பார்வையை கொண்டிருந்தார்கள். இப்போ எம்என் ஸ்ரீனிவாஸ் அவருடைய ஒரு முக்கியமான ஆராய்ச்சியாளர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் தொடர்ந்து அவருடைய நூல்களிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக திராவிட இயக்கத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாமே எதிர்மறையான குறிப்புகளாக தான் இருக்கும். இப்போ அவர் வழியில் வந்த ஆந்திர பித்தே போன்றவர்கள் எல்லாமும் கூட அதே போன்று தான் செஞ்சாங்க. இத்தனைக்கு ஆந்திர பித்தே வங்காளி, ஃப்ரெஞ்சு பின்னணி கொண்டவர். அவர் தமிழ்நாட்டில் 1960களில் தில்லைஸ்தானத்தில் தான் அவர் ஒரு 3 ஆண்டுகள் களப்பணி செய்து அந்த ஒரு புத்தகம் எழுதினார். அப்போ அவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இந்திய அறிவுஜீவிகளுக்கு திராவிட இயக்கம் பற்றிய ஒரு எதிர்மறையான பார்வை தான் இருந்தது. இப்போ இதுலேருந்து முற்றிலும் மாறாக தான் இந்த அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள்லேருந்து வந்தவர்கள் ஆராய்ச்சி செஞ்சாங்க. ரொம்ப முன்னாடியே 1957-58லேயே இந்த லாயட் ருடால்ஃப் சிகாகோ பல்கலைக்கழகத்திலும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அப்புறம் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல் பேராசிரியராக இருந்தார். அவர்கிட்ட ஒரு வியப்பான ஒரு செய்தி பார்த்திங்கன்னா, 1959 நடந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்குது இல்லைங்களா, அப்போவே அவர் இங்கே நேரடியாக அந்த உள்ளாட்சி தேர்தலை பார்த்து அதை பற்றி ஜேர்னல் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸில் கட்டுரை எழுதினார். அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான நூல், செலிக் ஹாரிசன் அப்படின்றவர், இவங்கெல்லாம் பாலிசி ஸ்டடீஸில் இருந்தாங்க. நேரடியாகவே ஓரளவிற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறையோடு தொடர்புடையவர்கள். வெளியுறவுத்துறை என்று நான் ஒரு மங்கள வழக்காக தான் சொல்கிறேன், சிஐஏ தொடர்போடு இருந்தவர்கள் தான் அவங்க. அவர் இந்தியா தி மோஸ்ட் டேஞ்சரஸ் டிகேட்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் எழுதினார். அதில் ஒரு 2 அத்தியாயத்தில் திராவிட இயக்கத்தை பற்றி எழுதியிருக்கார். அப்புறம் அதே சமயத்தில் ஒரு இளைஞர், ஒரு மாணவராக இருந்தவர், அவருடைய எம்ஏ ஆராய்ச்சிக்காக ராபர்ட் ஹார்ட்கிரேவ், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாடார்களை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் எழுதினார். இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாதியினுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அளவில்
பல நூற்றுக்கணக்கான நூல்கள் வந்திருக்கின்றது. அதில் வந்து ஒரு தனித்துவமான இடம் கொண்ட ஒரு நூல். அவருடைய முதல் ஆராய்ச்சி, அவர் எம்ஏ மாணவராக சிகாகோ பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது 1960 வந்து சென்னைக்கு வந்து அவர் ஆய்வு செய்து ஒரு சிறு நூல் எழுதினார். இது திராவிடியன் மூமெண்ட்டுன்னு பேர். ஆனால் அது உண்மையில் அது திமுக பற்றின வரலாறு தான். அந்த நூலை வந்து இப்போ அண்மையில் ஒரு 40 ஆண்டுகள் கழித்து இப்போது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனமும் ரவுட்லெட்ஜ் பதிப்பகமும் இணைந்து வந்து அந்த புத்தகத்தை போட்டிருக்காங்க. ராஜன் குறை அதுக்கு பின்னர் எழுதியிருக்கார். அதன் பிறகு இர்ஷிக்கினுடைய புத்தகம் பலர் வந்து எல்லாருமே அறிந்த புத்தகம்தான். இப்போ இவர்களெல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. இப்போ நான் வந்து பேசக்கூடியது இந்த ஆய்வுகளினுடைய தன்மைகளை பற்றியெல்லாம் நான் பேசப்போவதில்லை. இந்த ஆய்வுகளுக்கு இவர்கள் பயன்படுத்திய சான்றாதாரங்கள் என்ன, இந்த சான்றாதாரங்கள் நாம் எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கின்றது என்பதை நாம் வந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே வந்து காலம் வந்து கடந்து விட்டது. இப்போ இது குடியரசு பத்திரிகை தொடங்கி ஒரு நூற்றாண்டு முடியப் போகின்றது. இப்போ ஒரு நூற்றாண்டான ஒரு இயக்கத்தினுடைய வரலாற்றை வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த ஆராய்ச்சியை தள்ளி போட்டு கொண்டே போகிறோமோ அந்த அளவிற்கு சான்றாதாரங்கள் எல்லாம் வந்து அழிந்து போய்விடும். ஆகவே சில வகையான சான்றாதாரங்களை நான் உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அதை வந்து தொடர்ந்து இந்த உங்களுக்கு வந்து வயதும் இப்போது குறைவு, அதோடு இன்றைக்கு வாய்ப்பு வசதிகள் மிக அதிகம். இப்போது சொன்னாங்க இல்லையா திருநாவுக்கரசு ஐயா, புதுக்கோட்டைக்கு அன்றைக்கி போகிறதுனா எத்தனை நாள் திட்டமிடணும், நினச்ச போது ஃபோனில் யார்ட்டையும் பேச முடியாது, ஒரு நூலை பார்ப்போம், அதை படம் எடுக்க முடியாது, ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுருக்குறோம். நான் அதிகமான திருநீலகண்டன்லாம் ரொம்ப அனுபவிச்சுருக்கோம். அன்றைக்கி நாங்கள் பார்த்த பல ஆவணங்கள் இன்றைக்கி இல்லை. அப்போது இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஆவணங்களை உடனுக்குடன் வந்து நம்ம யாரையும் வந்து சார்ந்திராமல் நாம் அந்த படமெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து பெருகியிருக்கு. ஸோ அந்த சூழ்நிலையில் இது ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த பயிலரங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அவை நான் சில முக்கியமான சான்று மூலங்களை ஏற்கனவே அறிந்ததாக இருக்கலாம், அறிந்ததை எவ்வாறு வந்து இன்னும் அதிகமாக நாம் தெரிந்து கொள்வது, அல்லது கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்ட சான்று மூலங்களை எவ்வாறு அடியற்று சொல்வது என்பதை வந்து நம்ம பார்க்க விரும்புகிறேன். இப்போ இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அது நம்ம ருடால்ஃப் காலம் தொடங்கி இர்ஷிக்கு இவங்கெல்லாம் காலம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான மாற்றமும் நடக்குது. இங்கிலாந்து நாட்டு ஆய்வாளர்கள் வந்து மொழியை கற்றுக்கொள்வதில் வந்து அவங்க கவனம் செலுத்தவே இல்லை. அது வெறும் வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இந்த அமெரிக்காவில் இருந்து வந்த இந்த ஏரியா ஸ்டடீஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து குறைந்தது வந்து 2 ஆண்டுகளாவது மொழியை படித்து விட்டு வருவார்கள். இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட்டுன்னு அந்த அவங்களுடைய பாடத்திட்டத்தில் ஒன்று இருக்குது. அவர்கள் எந்த பகுதியில் எந்த ஏரியாவில் ஆராய்ச்சி செய்கிறாங்களோ அந்த பகுதியில் அந்த பிராந்தியத்தினுடைய 2 மொழிகளில் வந்து அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். இப்போ நமக்கு அந்த பயிற்சியே கிடையாது. நம்ம ஆங்கிலமும் வரமாட்டேங்குது, ஆங்கிலத்தில் அறகுறையாக படித்ததுனால தமிழ் வரமாட்டேங்குது. பெரிய சிக்கலாக இருக்குது. அப்போ எப்படி தான் வந்து நம்ம என்னத்தை படிக்கிறது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது என்பது ஒரு சிக்கலாக இருக்குது. இப்போ இதில் பல பிரச்சனைகள் வருது. மொழி அறிவு இல்லாமல் உங்களுக்கு எழுத்தறிவே வந்து பிரச்சனையாக போயிடும். உங்களுக்கு பலர் நினைப்பாங்க இல்லை எழுத்தறிவு இருந்தால் மொழி அறிவு வந்துடும். மொழி அறிவு இருந்தால் தான் எழுத்தறிவு வரும். பல பழைய கையெழுத்து படிகளை எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு சொல் வளமும் மொழி வளமும் இருந்தால்தான் அந்த கையெழுத்து புரியும். ஐயாவுடைய பெரியாருடைய கையெழுத்து வந்து சிரமமானது. ஒரு முறை அவர் ஐயாவுடைய கையெழுத்தை வந்து நான் ஆசிரியர்கிட்ட படித்து கேட்டிருந்தபோது கேட்டார், நீங்கள் எளிதில் படிக்கிறீங்களா ஐயா கையெழுத்தை அப்படின்னா. எப்படின்னா நம்ம ஐயாவுடைய எழுத்தில் ஊறி இருந்தால் அது வந்துடும். அப்புறம் அந்த காலத்து மொழி நடையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எழுத்துக்கள் மாறுகின்றன, சொற்கள் மாறுகின்றன, இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டும். அது தனியாக பேசும். எத்தனை முனையில் தான் நம்ம வந்து போர் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால்
அது ஒன்று இருக்குது. அவங்க எல்லாம் வந்து தமிழ் படிச்சுட்டு வந்தாங்க. அதனுடைய ஒரு விளைவு என்னவென்றால், அவர்கள்தான் முதலில் திராவிட இயக்கத்தை ஆராய்வதற்கான ஆவணங்கள் என்பதை வந்து அவங்க தான் முதல்ல திறந்து கட்டுறாங்க. சில சமயங்கள் அவர்கள் திறந்து காட்டிய அந்த ஆவணங்களை வந்து நாம் வந்து மறந்து போயிட்டோம். இப்போ 60களில் இர்ஷிக்கும் ஹார்ட்கிரேவும் பார்த்த ஜஸ்டிஸ் பத்திரிகை இன்றைக்கி பல பத்திரிகை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இதுவே நாம் ஒரு புறத்தில் பார்க்கணுன்னா மற்றொன்று விரித்தலாக நினைத்து இருந்தாலும் கூட ஒரு செய்தியை சொல்லணும். இப்போது இந்த இடத்த எடுத்துக்கோங்க. பெரியார் திடலிலேயே இந்த பெரியார் நூலகம் இருக்குது இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி ஏசி வசதியோடு இருக்குது. நீங்கள் இளைஞர்கள்லாம் நல்லா பயன்படுத்திக்கலாம். நாங்கள் வந்தபோது 81ஆம் ஆண்டில் மேலே வந்து ஆஸ்பெஸ்டாஸ் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி ஆஸ்பெஸ்டாஸ் தடை செய்யப்பட்டது. ஆஸ்பெஸ்டாஸ் கூரை கீழே 2 மணி நேரம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும். ஆமாம், கடுமையான இப்படி ஒரு வெக்கை என்பது நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் கவலைப்பட்டது வந்து எங்களுடைய தோல் கருத்து போயிடும்னு இல்லை, அந்த மாதிரியான வெக்கையில் பழைய பத்திரிகைகள் இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த தெர்மல் ஷாக்குன்னு சொல்லுவாங்க, வெப்ப அதிர்ச்சி ஏற்பட்டு அந்த தாள்லாம் வந்து விரைவில் வந்து அழிந்துவிடும். ஆனால் அப்படி தொடங்கப்பட்ட அந்த நூலகம், அப்போ இறையன் இருந்தாங்க, மூத்த தோழர். இப்போ அவருக்கும் இருந்தார்னா அவருக்கு 95 வயது இருக்கும். அப்புறம் பின்னாடி தான் கண்டுபிடிச்சேன் அவர் என்னுடைய நண்பருக்கு நண்பர்னு. மாயிலை தங்கப்பாவுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர். அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போது இந்த மெல்ல மெல்ல இந்த கடந்த 20-30 ஆண்டுகளிலே இந்த நூலகத்தை வந்து வளப்படுத்தியிருக்கிறார்கள். மெல்ல மெல்ல தான் நடந்திருக்கு. இன்றைக்கு கூட செய்தித்தாளில் பார்த்த நூலகர் கோவிந்தனுக்கு மணற்கேணி சிறந்த நூலகர் விருது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம பல்கலைக்கழக நூலகங்கள்லாம் சொல்ல வேண்டியதில்லை. பல்கலைக்கழக நூலகங்கள் வந்து புத்தகங்களுக்கு எதிரிகளால் நடத்தப்படுகின்றன. வாசகர்களை ஜன்ம விரோதிகளாக கருதுபவர்கள் தான் வந்து இன்றைக்கி நூலகர்களாக இருக்காங்க. அவர்கள் கையில் இருக்கிற ஆயுதம் என்னென்னா பிஹெச்டி. எப்போ ஒரு நூலகர் பிஹெச்டி படிக்கிறாரோ அப்போவே வந்து அதோடு முடிஞ்சிருச்சு. வாசகர்களுக்கு வந்து அவர் எந்த உதவியும் செய்ய மாட்டார். இதுதான் வந்து எல்லா கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களிலும் இருக்கக்கூடிய நிலை. புத்தக வாசனையே கிடையாது அவங்களுக்கு, புத்தகத்தில் ஆர்வம் கிடையாது. இதெல்லாம் இதை பற்றி பல கதைகளை நாங்கள் சொல்ல முடியும். திருநாவுக்கரசு ஐயா அவருடைய 80 வயதில் எவ்வளவு இது மாதிரி அனுபவம் பட்டிருக்காரோ அதை விட கொடுமையான அனுபவங்களை, ஏன்னா அவர் கட்சி தோழர்களை தான் போய் பார்த்துருப்பார். கட்சி தோழர்களுக்கு ஒரு கொஞ்சமாவது வந்து கட்சி மீதும் சித்தாந்தத்தின் மீதும் விசுவாசம் இருக்கும். இந்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள் நூலகர்களுக்கெல்லாம் எதன் மேலேயுமே வந்து எந்த விதமான பற்றுதலும் விசுவாசமும் இருக்காது. அது இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது ஜஸ்டிஸ் பத்திரிகைலாம் அன்றைக்கு அவர்கள் பார்த்த ஜஸ்டிஸ் பத்திரிகை இன்றைக்கு இன்னும் கூட நமக்கு கிடைக்கல. பல இது இருந்தது காணாமல் போச்சு. சென்னை பல்கலைக்கழக நூலகத்திலே ஜஸ்டிஸ் பத்திரிகை இருந்தது அப்படின்னு தான் வந்து இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. இர்ஷிக் போன்றவர்களாம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரில. தமிழ்நாடு பத்திரிகை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியல. இன்றைக்கி நமக்கு எஞ்சி கிடைத்ததெல்லாம் வந்து வெவ்வேறு இடங்களிலிருந்து கிடைத்தது. திரும்ப எனக்கு ஐயாவை பார்க்கும்போது ஏஎஸ் வேணு தான் நினைவுக்கு வரார். ஏஎஸ் வேணு வந்து அப்போது இந்த ராம் தியேட்டர் பக்கத்தில் அவருடைய வீடு இருக்கும். அவரிடம் இருந்து பல பத்திரிகைகளை இந்த இர்ஷிக்கெல்லாம் வந்து வாங்கி பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கிட்ட இருந்து வாங்கினது தான் வந்து இதில் கொண்டு போய் கொடுத்தாங்க. நெஹ்ரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி டெல்லியில் இருக்கிற அந்த ஜஸ்டிஸ் இருக்கக்கூடிய இதழ்கள்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து போனது தான். இது மாதிரி பத்திரிகைகள். அதோடு முக்கியமாக ஏராளமான துண்டறிக்கைகள் எல்லாம் அவங்க வந்து சேகரித்தாங்க. தமிழ் படித்ததுனால இப்போ நம்ம இந்த நூல்கள் நம்ம ஒரு நூலகவியல் பார்வையில் நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த வகையான ஆவணங்கள் கால வெள்ளத்தை தாண்டி நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சில வியப்பான செய்திகள்லாம் இருக்கும்.
எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நிறைய அச்சு போடுற ஒரு ஆவணம் கால வெள்ளத்தை தாண்டி நிற்குமா, அல்லது குறைவாக அச்சு போடக்கூடிய ஒரு ஆவணம் கால வெள்ளத்தை நீந்தி நிற்குமா, எஞ்சி நிற்குமா? சொல்லுங்கள். இந்த பக்கம் மாணவர்கள் சொல்லுங்களேன், படிக்க இளைஞர்கள். நிறைய அச்சு போட்டது எஞ்சி நிற்குமா, குறைவாக அச்சு போட்டது எஞ்சி நிற்குமா? அது சரி, எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் தான். பொதுவாக சாதாரணமாக நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நிறைய போட்டது எஞ்சின் இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லை, அதுதான் ஆச்சரியம். இப்போ நாளேடுகள் இருக்குல்லவா, நாளேடுகள் லட்சக்கணக்கில் போடுறாங்க. நீங்கள் திடீர்னு போன வாரத்து நாளேடை நீங்கள் தேடி போனால் தான் உங்களுக்கு தெரியும். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பத்திரிக்கை 2 வாரம் கழித்து போய் தேடினா கிடைக்காது. முந்தா நேற்று நியூஸ் பேப்பர் கிடைக்காது. ஆனால் போன வாரம் ஆனந்த விடனா கண்டுபிடிச்சிடலாம். முந்தின ஆண்டு கல்கி தீபாவளி மலரை கண்டுபிடிச்சிடலாம். அதில் சில ஆச்சரியங்கள் இருக்குது. நிறைய போடுறது காணாமல் போயிடும். அப்புறம் பத்திரிகைகளிலே பார்த்திங்கன்னா ஆண்டு மலர்கள் என்பன அதிகமாக எஞ்சி நிற்பதற்கான வாய்ப்பு. செய்தித்தாள்கள் எஞ்சி நிற்காது. இந்த மாதிரி சில ஆச்சரியங்கள்லாம் இருக்கும். அப்புறம் அந்த காலத்தில் பத்திரிகைகளில் சில நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன செய்வாங்கன்னா, இப்போ கலைமகளாக இருக்கலாம், ஊழியன் பத்திரிகையாக இருக்கலாம், கிராம ஊழியன் பத்திரிகையாக இருக்கலாம், என்ன செய்வாங்கன்னா ஆண்டு கடைசியில் அவர்களே அந்த பத்திரிகையை கட்டடம் செய்து பைண்ட் பண்ணி திருப்பி அதை விற்பாங்க. அப்படி செய்யப்படுகின்ற, அவ்வாறு விற்கப்படுகின்ற ஆவணங்கள் எஞ்சி நிற்கும். அதனால தான் இன்றைக்கும் பழைய பத்திரிகைகளில் அமிர்தகுட போதினியோ அல்லது கலைமகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா அவங்க உடனுக்குடன் 6 மாதத்துக்கு ஒரு முறை அதை அருமையாக கேலிக்கோ கட்டடம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதே போல் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம், பகுத்தறிவே எஞ்சி இருக்குது. ஆனால் புரட்சி பத்திரிக்கை நம்ம இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். சண்டை மாறு தான் கிடைக்க மாட்டேங்குது. அப்போது நாம் பெயரளவில் அறிந்த பல பத்திரிகைகள் இன்றைக்கும் பெயரளவில் அறிந்ததாக தான் இருக்குது. திராவிட இயக்க இதழ்கள்னு ஒரு 330 பத்திரிகையை பட்டியல் போட்டாங்க. திரும்ப உங்கள் பேரை சொல்லிகிட்ருக்கையா. அதனால் திருநாவுக்கரசர் கொஞ்சம் அப்பர் அப்படின்னு விதவிதமாக சொல்லி ஈசனுடைய அருளை பெற முயற்சி செய்யலாம் என்று நினைக்கிறேன். இப்போ இந்த பத்திரிகைகள்லாம் கிடைக்கிறதில்ல. நான் இது வரைக்கும் சண்டை மாறுதும் ஒரே ஒரு இதழ் தான் பார்த்துருக்கேன். இதுபோல் பல திராவிட இயக்க இதழ்கள் நாம் பார்க்க முடியல, கிடைக்கல. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிடைக்கலன்றதை நம்ம கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். சண்டை மாறுதம் ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிக்கை. சில பத்திரிகைகள் நல்ல வேளையாக இப்போது புதுவை முரசு பெருமளவுக்கு எடுத்தாச்சு, மறுபதிப்பும் போட்டாச்சு. இப்போ வேறு சில பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்ம ஒரு செய்தியை கவனத்தில் வைக்க வேண்டும். எப்போவுமே முன்னணி தலைவர்களை பற்றி மட்டுமே நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. முன்னணி தலைவர்களுடைய எழுத்துகள், அவர்களுடைய பத்திரிகைகள் இதெல்லாம் எப்படியோ எஞ்சி நின்றுவிடும். சரிங்களா? இப்போ சொன்ன மாதிரி தான் முத்துசாமி வல்லத்தரசு போன்றவர்களுடைய இதெல்லாம் நம்ம இன்னும் தேடி கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறோம். கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி பல அனுபவங்கள் நான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பெரும் பத்திரிகைகளை மட்டுமே நம்ம சொல்லுவோம். குடியரசு இன்றைக்கி பிரச்சனை இல்லை, பெருமளவுக்கு விடுதலையும் பிரச்சனை இல்லை, கிடச்சிருச்சு. பகுத்தறிவும் கிடச்சிருச்சு. வேறு பத்திரிகைகள், சில பத்திரிகைகள்லாம் நம்ம கட்டாயம் இன்னும் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். அப்போ அதில் சண்டை மாறுதத்தை நான் சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்? அதிகமாக முக்கியமான பத்திரிகைகள் நாம் பார்க்க வேண்டியது நகரதூதன் பெருமளவிற்கு எடுக்கப்பட்டுள்ளது. அதுலேயும் நகரதூதன்லேயும் நிறைய முக்கியமான கேப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நகரதூதன் பத்திரிகையை பார்த்தீங்கன்னா, இப்போது கட்சியினுடைய தலைமை, இயக்கத்தினுடைய தலைமை நடத்துகிற பத்திரிகைக்கும் அந்த இயக்கத்தோட தொடர்புடையவர்கள் நடத்துகிற பத்திரிகைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எப்போவுமே ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி முக்கியமான இடைவெளி. ஏன்னா அவர்களும் தனித்துவத்தோடு பார்ப்பார்கள். இப்போது மணவெயரே திருமலைசாமி நடத்தின நகரதூதன் பத்திரிகை இருக்கு இல்லைங்களா, அவருடைய வாசகர்கள் திராவிட இயக்கத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தார். ஏன்னா அவருடைய எழுத்து நடை, மொழி நடைக்கு ஒரு பெரிய வாசகர் வட்டம்
இருந்தது. அவர் பேனா நர்த்தனம் என்கின்ற பெயரில் வந்து ஒரு ஒவ்வொரு வாரமும் வந்து அவர் ஒரு பத்தி எழுதுவார். எப்படி திருவிக்கா வந்து இடியேறுன்னு எழுதுவாரோ அதே போல் இவர் வந்து எழுதுவார். அதற்கு ஒரு பெரிய வாசகர் வட்டம் இருந்தது. அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அதை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரியான பத்திரிகையோட கேப்ஸ் நம்ம பார்க்கணும். அப்புறம் அதே போல் தமிழன், இப்போது இவருடைய அயோத்திதாச பண்டிதருடைய பத்திரிகை தமிழன் நமக்கு தெரியும். இப்போ 1908 1914 வரைக்கும் ஏறத்தாழ முழுமையாக கிடச்சிருச்சு. ஆனால் அதோடு முடிஞ்சிடல. தமிழன் பின்னாடி வந்து நடக்குது. அப்போ அதில் வந்து பல பகுதிகள் பல இதழ்கள் கிடைக்கல. இதில் வந்து நான் நம்முடைய நடுவில் பொடி வைக்காமல் பேசணுன்னா அப்புறம் என் பேர் என்ன ஆகிறது. இப்போது திராவிட இயக்கம் வந்து தலித்துகளுக்கு தொடர்ந்து எதிராக இருக்கின்றது என்பது வந்து ஒரு பிரச்சாரமாகவே பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் பாருங்கள், அது இதற்காக திராவிட இயக்கத்தை குறை சொல்பவர்கள் எல்லாருமே வந்து அவர்கள் பயன்படுத்துகிற பத்திரிகையெல்லாம் திராவிட இயக்க பத்திரிக்கை தான். அந்த பத்திரிகையெல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே பெரியார் நூலகத்திற்கு ஏன் தமிழன் பத்திரிகை வருகிறது? கொக்கோ காக்காவோ கொண்டாந்து வந்து பத்திரிகையை வந்து எங்கள் நூலகத்தில் போட்டுருதா? இப்போ இந்த இயக்க தொடர்புடையவர்கள் தான் இந்த பத்திரிகைகளை வாங்கியிருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள், பாதுகாத்திருக்கிறார்கள், அப்புறம் இங்கே கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ உண்மையில் இதை வந்து பார்க்காமல் தடுத்தவர்கள் யாருன்னு பார்க்கணும். நீங்கள் மெயில் முனுசாமியும் அன்பு பொன்னோவியமோ 40 வருஷமாக 50 வருஷமாக யார் கண்ணிலையும் காட்டாமல் இருந்ததுக்கு யாருங்க பொறுப்பு? நம்மளா பொறுப்பு? யாருக்கு கொடுத்தாரு? மெயில் முனுசாமி வந்து பேசும் மணியையருக்கு தான் கொடுத்தாரு இல்லைங்களா? நமக்கு காமிச்சாரா அவர்? நம்ம காட்டலையே, பேசும் மணியையருக்கு தான் காமிச்சார. இது போன்ற வந்து சிக்கல்கள் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ இது இந்த மாதிரி தொடர்ந்து நடத்தியிருக்காங்க. அப்புறம் இதோடு நாம் இயக்கத்தை பற்றி படிக்க வேண்டுமென்றால் இயக்கம் நடத்திய அல்லது இயக்கத்தை சார்ந்தவர்கள் நடத்திய பத்திரிகைகளை மட்டும் பார்த்தால் போதாது. இயக்கத்துக்கு எதிரானவர்கள் நடத்தின பத்திரிகைகளை முக்கியமாக படிக்கணும். இப்போ நான் சொல்வேன் வந்து, இப்போ நீங்கள் சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு, சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான கருத்துகள், சமூக நீதி, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய பத்திரிக்கை விடுதலை கிடையாது. நீங்கள் படிக்க வேண்டிய பத்திரிக்கை ஆர்கனைசர், நீங்கள் படிக்க வேண்டிய பத்திரிக்கை விஜயபாரதம். இந்த பத்திரிகைகள்லாம் தான் படிக்கணும் நீங்கள். அப்போ தான் நம்ம என்ன சித்தாந்த எதிரிகள் என்ன பேசுகிறார்கள் என்பது தான் நமக்கு முதல்ல தேவை. நம்ம என்ன பேச போகிறோன்றது நமக்கு தெரியும், நம்முடைய நிலைப்பாடுகள் தெரியும் இல்லையா? அப்போ அதை நம்ம பார்க்கணும். அப்போது திராவிட இயக்கத்துக்கு எதிரான பத்திரிகைகளெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அல்லது பெரியாரையோ அண்ணாவையோ விமர்சித்த பத்திரிகைகளை கட்டாயமாக பார்க்க வேண்டும். இப்போ அதில் எதுவும் மணிகள் கிடைக்கும். சில சமயத்தில் நம்ம ஆனந்த விகடன் போன்ற பொது பத்திரிகைகளையும் பார்க்க வேண்டும். பொது பத்திரிகைனா வெகுஜனங்களை நோக்கி நடத்தின பத்திரிகை, அதனுடைய சார்புகள் முன்ன பின்ன இருக்கும், அது வேறு விஷயம். நம்ம அதை பார்க்கணும். இப்போது இந்த சாதிக்கு பாதி நாளா என்ற ஒரு நூலை வந்து நான் பதிப்பித்தேன். நண்பர் வீரராகவன் வந்து குலக்கல்வி திட்டத்தை பற்றி அவர் எழுதிய அந்த நூல் ஆங்கிலத்திலையும் வந்தது, தமிழ்லேயும் வந்தது. இப்போ அந்த நூலை பதிப்பித்த போது தேடி எடுத்து கல்கி பத்திரிகையில் என்ன கல்கியும் ராஜாஜிக்கு ஆதரவாக இருந்தவர்களும் மாப்போசியும் என்ன சொன்னாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்து தான் அதிலிருந்து சில கார்ட்டூன்லாம் எடுத்து போட்டோம். அப்படி வந்து ஒரு வேலை செய்தோம். இப்போ இதே பார்க்கும்போது நடுவில் ஒரு இடைப்பெறவர்களாக ஒன்று சொல்கிறேன். இந்த அயல்நாட்டு ஆய்வாளர்கள்லாம் வந்தபோது அவங்க வேறு ஒரு காரியமும் செஞ்சாங்க. அவங்களுடைய எல்லா ஆராய்ச்சிகளுக்கும் பின்புலமாக அவர்கள் அக்காலத்தில் இருந்த முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாரையும், பிரமுகர்கள் எல்லாம் நேராக பார்த்து பேட்டி எடுத்திருக்காங்க. எல்லாரையும் பார்த்துருக்காங்க. ஐயாவையே பார்த்தும் பேட்டி எடுத்திருக்காங்க. அண்ணா, நெடுஞ்செழியன், நீங்கள் யார் எந்த பேர் சொன்னாலும் பார்த்திங்கன்னா இருக்கும். பட் அதில் நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது. எப்போவுமே தமிழ்நாட்டவர்கள் வந்து எப்படி வெள்ளைக்காரன் வந்தால் பார்ப்பாங்க,
நாம் போய் பெரிய தலைவரெல்லாம் போய் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுருக்கோம். நான் நாவலர் நெடுஞ்செழியனெல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டு அவர்கிட்ட பேசணும்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் வாய்ப்பே நம்ம பார்க்கவே முடியாது. வாசலில் போய் நிற்கணும், உள்ளே விட மாட்டாங்க. இப்போ இதை வெள்ளத்தூளாக இருந்தால் நம்ம சாதாரணமாக போய் பார்த்து பேச முடியும். உடனே எடுத்தும் கொடுத்துருவாங்க இல்லையா? இது நமக்கு எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான துன்பங்கள்லாம் வந்து இருக்குது. அது வேறு நிலை. ஸோ இது மாதிரியான பத்திரிகைகளை நம்ம எல்லோரும் பார்க்கணும் என்பதை நான் சொல்கிறேன். அப்புறம் அதில் என்னெல்லாம் இடைவெளிகள் இருக்குது என்பதை நீங்கள் தயவுசெய்து குறித்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய ஒரு அறிவு புரட்சி ஒன்று நடந்துகிட்ருக்கு. அது எங்களுடைய காலத்தில் நாங்கள் ஊராக தேடி போயிட்டுருந்தோம் இல்லையா? தேடி போய் பத்திரிகையை பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். அப்புறம் அங்கே போன பிறகு திடீர்னு எந்த இதழ் வந்து கிடைக்காத பத்திரிக்கை. இப்போ பல சமயம் நினைப்போம், இப்போ குடியரசு வந்து 1927 28 இங்கே முழுசாக இருக்குதுன்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். ஏன்னா வால்யூமை பார்த்துருப்போம். பட் நடுவில் ஒரு இஷ்யூ மிஸ் ஆகும். அது என்ன இஷ்யூன்றது நமக்கு தெரியாது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு நம்ம அந்த கையில் அந்த பட்டியலை எப்போவுமே தயாராக வச்சுருக்கணும். இப்போ கோவிந்தனை போய் கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற என்னெல்லாம் எங்கெல்லாம் இடைவெளிகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்கார். அந்த பட்டியல் எந்தெந்த இதில் இடைவெளி இருக்குது, 36ஆம் ஆண்டில் 2 மாதம் காணும் விடுதலை, அதெல்லாம் குறித்து வச்சுருக்கார். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதில் ரொம்ப இப்போ இவர் சொன்னார் இல்லைங்களா, இவர் போகிறதுக்கு முந்தின அவருடைய ராசி வேறு, எங்களுடைய ராசி வேறு. ஐயா வந்து போன பிறகு தான் அந்த ஆள் வந்து பரலோகத்துக்கு போவார். இங்கே நான் போகலாம், நானும் அதிகமான திட்டம் போட்டாலே வந்து போட்ட உடனே அவருக்கு போயிடுவார். அப்போ நாங்கள் பேசுவோம், யாரையாவது அனுப்பி வைக்கணுமா அப்படின்னா அவர் யாராவது சொல்ல, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம், அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போட்டோமே பாவம், அவர் கொஞ்சம் குடும்ப பொறுப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் ஏற்படும். இப்போ நீங்கள் அதனால் இதை வச்சுக்கோங்க. பல சமயங்களில் வந்து மிக முக்கியமான ஒரு இதழ் தான் வந்து இடைவெளி வரும். நான் உதாரணம் சொல்கிறேன், நான் எழுதியும் இருக்கிறேன். எஸ்ஜி ராமானுஜல் நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அற்புதமான ஒரு பத்திரிகையாளர். அவர் பிரஜானுகூலன் என்ற ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். நான் அதியமானுக்கும் எனக்கும் அவர்லாம் வந்து ஒரு பெரிய ஹீரோ. அவருடைய சென்று போன நாட்கள் அப்படின்றது மிக அற்புதமான வந்து ஒரு கட்டுரை தொடர். அவர் காலத்தில் இருந்த பத்திரிகையாளர்களை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அவர் 1935ஆம் வருஷம் இறந்து போனவர். அவரை பற்றி தகவல்களை வந்து ஒரு 20-30 வருஷம் தேடி பிடிச்சி 2015 ஒரு சின்ன புத்தகம் போட்டேன் நான். அதில் ஒரு செய்தி என்னவென்றால், அவர் 1935ஆம் ஆண்டு மே மாதமோ ஜூன் மாதமோ தான் இறந்து போனார். அப்போது அவரை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக ஒரு முயற்சி, இப்போது மற்ற தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அல்லது உலக அளவில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் எல்லாம் அவர்களை பற்றிய செய்திகள் முக்கியமாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்து ஆபிச்சுரி நோட்டீசஸ், இறக்கும்போது வரக்கூடிய அந்த கட்டுரைகளோ அல்லது நினைவுரைகளோ அல்லது அந்த அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய இரங்கல் உரையோ மிக முக்கியமான ஒரு ஆதாரம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு முன்பின்னாக தான் இருக்குது. இதுதான் வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை. பாரதியார் இறந்தபோது நமக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பத்திரிகையில் தான் செய்தி வந்தது. ஹிந்துவில் 3வது துணை தலையங்கம் 10 வரியில் தான் வந்தது. நம்ம அவரை பார்ப்பன கவிஞர்னு திட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் பார்ப்பன பத்திரிகையில் பார்ப்பன கவிஞர் இறந்ததுக்கு 4 வரி தான் வந்தது. இதுதான் உண்மை. இப்படி வந்து ஒரு நிலை இருக்குது. அப்போ அதுக்காக தேடி, ஆனால் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஒரு நிலை நம்ம தெரிந்து கொள்வதற்கு. இப்போது பெரியாருடைய அவர் இறந்தபோது வந்த இரங்கல் உரைகளெல்லாம் தொகுத்து காவேரி நாடன் போட்டிருக்கார், நீங்கள் பார்க்கலாம். முதல்ல அது பண்ணது காவேரி நாடன், 2 பதிப்பு வந்தது. அவர் மிகச்சிறப்பாக அதெல்லாம் சேர்த்துருந்தார். அதில் இடைவெளிகள்லாம் இருக்கும். நானும் பார்த்து இபிடபிள்யூவில் வந்ததெல்லாம் அவர் கவனிக்கலை, நம்ம எடுத்து கொடுத்தோம், அது வேறு செய்தி. ஆனால் பல சமயங்களில் அந்த இரங்கல் உரைகளே வந்து நிறைவில்லாமல் இருக்கும்.
இப்போ நான் ராமானுஜன் நாயுடு இரங்கல் உரையை கண்டுபிடிப்பதற்காக அப்போது தில்லிக்கு போயிருந்தார் அதியமான் சேரன்மாதேவி குருகுலம் ஆராய்ச்சிக்காக. அப்போ அவருக்கு அந்த தேதி கொடுத்து நீங்கள் சுதேசமித்திரன்லேருந்து அதை பார்த்து எடுத்துகிட்டு வாங்கன்னு அவர் சுதேசமித்திரனை பார்த்து கையால் எழுதிட்டு வந்தார். ராமானுஜன் நாயுடுவுடைய மிக நெருங்கிய நண்பர் மணவேறு திருமலைச்சாமி, 2 பேரும் திருச்சி. அப்போ கட்டாயமாக நகரதூதன் பத்திரிகையில் அவர் தன்னுடைய நண்பரை பற்றி கட்டாயம் எழுதியிருப்பார் அப்படின்னு நம்பி நம்ம நகரதூதன் பத்திரிகையை பார்க்குறோம். இப்போ இங்கே ஒரு தொகுதி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா சரியாக அந்த நடுவில் அந்த ஒரு இதழ் மட்டும் காணும். இப்போ மே 11 1935 இருக்கும், மே 18 இருக்காது, அப்புறம் அதோட மே 25 தான் இருக்கும். நம்முடைய கெடுவாய்ப்பு, நம்ம துரதிர்ஷ்டம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பெரியார் திடல்லேருந்து நம்ம துரதிர்ஷ்டம்லாம் பேச முடியுமா? நம்மளுடைய கெடு வாய்ப்பு என்ன ஆகுன்னா, கரெக்டாக நம்ம ராமானுஜன் நாயுடுக்கு வேறு நேரமே கிடைக்காது. கரெக்டாக அந்த நடுவில் அந்த வாரத்தில் தான் இருந்து போயிருக்கார். இதில் என்ன கூத்துன்னா, அந்த தொகுதியில் மட்டும் இல்லைடா, எனக்கு இன்னொரு தொகுதி கிடைச்சது, இன்னொரு காப்பி. அதில் போய் பார்த்தா அதுலேயும் இதே தான், 1935 அந்த இதழ் மட்டும் அந்த தொகுப்பில் காணும். இது என்ன, யாராவது திட்டமிட்டு பண்ணாங்களா என்ன, நமக்கு புரிய மாட்டேன். இது மாதிரி பல சமயங்கள் நடக்கும். இப்போ அதே போல் லக்ஷ்மி நரசு நாயுடு இருந்தார் இல்லைங்களா, எவ்வளோ பெரிய ஆள் ஐயாவோடலாம். அவர் 1880களிலிருந்தே பகுத்தறிவை பேசியவர். அயோத்திதாச பண்டிதருக்கு சமகாலத்தவர். அவர் இறந்த காலத்தில் சரியாக இப்போ குடியரசே கிடையாது. அந்த இடையில் அந்த ஓராண்டு குடியரசு பத்திரிகையே கிடையாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பல இடங்களில் வரும். நம்ம அதை குறிச்சிக்கணும், அதை பார்க்கணும். அதுக்கடுத்த 2வது நிலை நான் குறிப்பிட வேண்டியது நான் ஏற்கனவே சொன்னதை போல் இர்ஷிக்கை பற்றி நான் ஒரு செய்தி சொல்லிடுறேன். இந்த அயல்நாட்டு ஆய்வாளர்கள் வந்தபோது அன்றைக்கி அவர்கள் டாலரில் பணம் கொண்டு வந்தாங்க. இப்போ இன்றைக்கியாவது நம்முடைய பொருளாதார நிலை ஏதோ ஓரளவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நிலை. அன்றைக்கி $10 ஒருத்தர் இறங்கினான்னா அவங்க கோடீஸ்வரனாக ஆயிடுவான். அப்போ அவர்கள் ஏராளமாக பழம் பத்திரிகையாளர்களிடமிருந்து, பழைய புத்தக கடைகளிலிருந்து நிறைய புத்தகம்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. சுச்சுன்னு சொல்லாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா இங்கே இருந்தால் அது முழுக்க நாசமாக போயிருக்கோம். அங்கே எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. உண்மை, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். சுவாமி சகஜானந்தா என்ற ஒருவர் இருந்தார். இங்கே இருக்கிற சுவாமி சகஜானந்தா இல்லை, பீகாரில் சுவாமி சகஜானந்தா என்று ஒரு மிக பெரும் விவசாய இயக்க தலைவர் இருந்தார். அவர் தான் பீகாரில் விவசாயிகளை எல்லாம் அணி திரட்டி அதன் பிறகு நில உச்சவரம்பு சட்டமெல்லாம் கொண்டு வருவதற்கு மிக பெரும் முயற்சி செஞ்சு வெற்றி கண்டவர் சுவாமி சகஜானந்தா. அவருடைய பேப்பர்ஸ் எல்லாம் இது ஒரு நாங்கள் வரலாற்றுத்துறையில் ப்ரைவேட் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தனி மனிதருடைய சொந்த சேகரிப்புகள், அதாவது அவர் எழுதிய நாட்குறிப்புகள், குறிப்பேடுகள், அவருக்கு வந்த கடிதங்கள், அவர் அனுப்பிய கடிதத்தினுடைய பிரதிகள், அவர் காப்பாற்றி வைத்து கொண்டிருந்த பத்திரிகை நறுக்குகள், இதெல்லாம் ப்ரைவேட் பேப்பர்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெருசாக எங்கேயுமே நான் பாதுகாக்கப்படுவதில்லை. 1-2 இடம் இருந்திருக்கு, நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னும் எல்லோரும் வருத்தப்படுவீங்க. வந்தார் சனிக்கிழமை காலையில் ஒரே சோக கதையாகவே அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு அப்படின்னு எல்லோரும் வருத்தப்படுவீங்க. ஆனால் அழிஞ்சு போனதை பற்றி நம்ம விட்டுடுவோம். இப்போ இதெல்லாம் தீன்மூர்த்தியில் நெஹ்ரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரியில் இதெல்லாம் பாதுகாத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து பல தலைவர்களுடைய பேப்பர்ஸ்லாம் இப்படி அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பத்திரமா வச்சுருக்குறாங்க. நல்ல வேலை இப்போ வரைக்கும்
நேருவுக்கே வந்து ஆபத்து வந்துருச்சு. அப்புறம் நேரு நூலகத்தை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, பேரையும் மாற்றிட்டாங்க. அது இருக்கட்டும். இப்போ இவர்களாம் எடுத்துகிட்டு போய் வந்து பத்திரமா வச்சுருக்காங்க. இவர்கள் சில புதிய ஆய்வு தரவுகளை திறந்து விட்டாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இர்ஷிக்னால தான் வந்து நமக்கு நாடார் குலமித்திரன் பத்திரிகையே நம்முடைய கவனத்துக்கு வந்தது. அதற்கு முன்பு நாடார் குலமித்திரனை நம்ம யாருமே வந்து கவனிக்கலை. அப்புறம் அதனுடைய ஒரு நல்ல துணை விளைவு என்னவென்றால், ஒரு வெள்ளைக்காரன் வந்து நம்ம பார்க்குறானேன்னா இப்போ இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து பஸ்ஸு பிடிச்சிக்கிட்டு ரிக்ஷாவில் போகிறவங்க போய் கேட்டாங்கன்னா அது முக்கியமான பொருளாக இருக்க முடியாது இல்லையா. வெள்ளைக்காரன் பிளேனை எடுத்துகிட்டு வந்து பார்க்குற பொருள் தானே முக்கியமானதாக இருக்க முடியும். அப்புறம்தான் வந்து அவர்கள் நல்ல வசதியான குடும்பம், அங்கே சினிமா தியேட்டர்லாம் அருப்புக்கோட்டையில் நடத்திட்டு இருந்தவங்க. அவங்க அதன் பிறகு வந்து நாடார் குலமித்திரனை முழுவதுமாக வந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணி சீரி போட்டாங்க. அதுலேயும் நம்மளை விடாதில்லை, எங்கே போனாலும் விடாது கருப்பு. சரியாக இந்த சேரன்மாதேவி குருகுல போராட்டம் நடந்த அந்த ஒரு வருஷம் மாத்திரம் காணும். அப்பப்போ இது வந்து இது யாராவது ஏதோ செய்வினை வச்சுருக்கிறாங்களா, முட்டை ஏதாவது ஓதி எரிஞ்சிருக்கிறாங்களான்னு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு வந்து எப்படிங்க அது வந்து சரியாக முக்கியமான வருஷம் மட்டும் காணாமல் போகுன்ற தெரியாது. அப்புறம் அது மட்டும் இல்லை, அவர் தான் வந்து முத்து நாடாருடைய நாட்குறிப்பேடை வந்து முதல்ல வந்து பயன்படுத்தினார். அப்போ தான் அதுக்கப்புறம்தான் முத்து நாடார் நாட்குறிப்பேடு வச்சுருந்தாருன்றதே அப்போ தான் வந்து இந்த ஆராய்ச்சி ஆய்வு உலகத்துக்கு தெரியும். 1986 இர்ஷிக் அந்த புஸ்தகம் போட்ட பிறகு தான் எங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் இன்றைக்கு அந்த குடும்பத்தினர், உண்மையிலே சொல்கிறேன், அந்த குடும்பத்தினர் ரொம்ப அருமையான குடும்பத்தினர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. அந்த டைரி குறிப்புகள்லாம் இப்போ எல்லாருக்கும் காட்டுறாங்க. இது மாதிரி அவர்கள் இதையெல்லாம் வந்து புதிய புதிய சான்று மூலங்களை வந்து திறந்து காட்டியிருக்காங்க. அவர்கள் ஆர்வம் காட்டியதனால் இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இர்ஷிக் வாங்கி சென்ற நூல்கள், துண்டறிக்கைகள் இதெல்லாம் வந்து பெர்க்லியில் அவர் ஓய்வு பெறும்போது அந்த நூலகத்துக்கே கொடுத்துட்டார். நான் போய் பார்த்துருக்கேன். ஒரு 3-4 பெட்டி, அதை ஒப்படைப்பதற்கு முன்பு வந்து ஒரு 3-4 பெட்டி இருக்கிறத வந்து நான் பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு சேகரிப்பு. இப்போ அந்த காலத்தில் வந்து 50களிலும் 60களிலும் வந்து தாசன் புத்தகக்கடை என்ற ஒரு பழைய புத்தகக்கடை இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அந்த பழைய புத்தகக்கடை வந்து கவனத்திற்கு உரிய ஒரு புத்தக கடைன்னா, பழைய புஸ்தக கடைக்கு அவங்க கேட்லாக் போட்டிருக்காங்க, விலைப்பட்டியல் போட்டிருக்காங்க. அப்புறம் டிஎன் ஜெயவேலு என்று மூர் மார்க்கெட்டில் ஒரு புத்தக வியாபாரி இருந்திருக்கார். அவர்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவர் புத்தகங்களை, உங்களுக்கு தேவையான புத்தகங்களை எப்படியாவது வரவழைச்சு கொடுப்பார். அவர்களுடனெல்லாம் தொடர்பு கொண்டு இர்ஷிக் வந்து புத்தகங்கள் வாங்கியிருக்காரு, துண்டறிக்கைகள் வாங்கியிருக்காரு. நாங்கள் பழைய துக்ளக் பத்திரிக்கைலாம் அங்கே தான் பார்த்தேன். துக்ளக் பத்திரிக்கை நான் இங்கே போய் எப்படி பார்க்க முடியும், வாய்ப்பே கிடையாது. ஜோ ராமசாமி என்ன பார்ப்பாரா? அதுக்கு தான் அவர் இறந்தபோது நான் ரொம்ப பிரமாதமான அவருக்கு ஒரு இரங்கல் உரை எழுதியிருக்கேன், படித்து பாருங்கள். சார் சொன்னார், செத்து போனவரை பற்றி ஒரு நல்ல வார்த்தை கூடவா சொல்ல முடியாது அப்படின்னு வந்து கேட்டார். இருந்தால் சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னேன் நான். சரி, அது இருக்கட்டும். அப்போ துக்ளக்கெல்லாம் அந்த பத்திரிக்கையில் அங்கே தான் பார்த்தேன் நான். இப்படி வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. அதே போல் இர்ஷிக்கு, பேக்கர் அவர்கள் பயன்படுத்திய ஆவணங்கள் எல்லாம் கூட அவங்க கொண்டு போய் கேம்பிரிட்ஜ் நூலகத்தில் சேர்த்துட்டாங்க. இதில் நம்ம வெள்ளைக்காரர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டு ஆராய்ச்சியாளர் ஒரு நூலகத்துக்குள்ளே அல்லது ஒரு சேகரத்துக்குள்ளே போயிட்டு வந்தார்னா, அதாவது என்ன சொல்கிறது, யானை புக்க புலம் போல் புறநானூறு பாட்டு மாதிரி தான், வயலுக்குள்ளே யானை புகுந்த மாதிரி தான். ஒருத்தர் போயிட்டு வந்தார்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து வேறு எதுவுமே அதுக்கு அடுத்து போகிறவருக்கு எதுவுமே எஞ்சாது. ஏன்னா நீலகண்டன் சரியா முடிஞ்சிடும், சோழியை முடிச்சிடுவாங்க.
நல்ல வேலை இந்த வெள்ளைக்காரெல்லாம் எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சுருக்கான், ஏதோ ஒன்று பார்க்கலாம் அப்படின்றது. இந்த சகஜானந்தா கதை இருக்கு இல்லையா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன், முடிச்சுக்கிறேன். அதை அவர் தேடி எடுத்த அந்த அவருடைய செய்தி, அவருடைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வால்டர் ஹவுசர்னு ஒருத்தர், அவர் தான் ஆராய்ச்சி பண்ணார் அவரை பற்றி. அவர் அந்த அவருடைய கையெழுத்து படிகள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் அமெரிக்காவில். அது வந்து விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் பேர், நான் அதை மாத்திரம் உறுதிப்படுத்தி சொல்கிறேன். 40-50 ஆண்டுகள் கழித்து அங்கே பீகாரில் வந்து திருப்பி ஏதோ ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. எப்படி நம்முடைய ஒரு முக்கிய தலைவருடைய ஆவணங்கள்லாம் வந்து எப்படி அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர்கள் கடிதம் எழுதும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் திருப்பியும் பத்திரமா வச்சுக்கிறீங்களா, உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. இனிமேல் அது எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனால் உண்மையில் சொல்லணும்னா அவங்க புத்திசாலிகளாக இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா, உங்களை மாதிரியா வாரா வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இப்படி விட்டுட்டு வந்துடுவீங்க. சரி, உங்களை பற்றி எதாவது கண்டிக்கணும்ல, எப்போ பார்த்தாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. வாராவுடைய ஆவணங்கள் எல்லாம் இவர் கைக்கு வந்தது, ஒரு அதிகமான வந்து தவற விட்டார். சரி, அது இருக்கட்டும். இப்படி வந்து செய்திகள் இருக்குது, நம்ம பார்த்துக்கணும். அடுத்த நிலை, இரண்டாவது நிலை, நான் ஏற்கனவே சொன்னதை போல் தலைவர்களுடைய சேகரிப்புகள், பெரிய தலைவர்கள் நடத்தின பத்திரிகைகள்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் எஞ்சிவிடும். நம்ம இரண்டாம் நிலை தலைவர்கள், மூன்றாம் நிலை தலைவர்கள், இவர்களை பற்றிய செய்தி கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுவும் திராவிட இயக்கத்தினுடைய மிக பெரும் துரதிருஷ்டம் என்னென்னா, இரண்டாம் நிலையில் இருந்த பெரிய தலைவர்கள் அவர்களுடைய சேகரிப்புகளை கண்டுபிடிக்க முடியல, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் பாருங்கள், எஸ் ராமநாதனோட ஒரு முக்கியமான ஒரு நபர் நம்ம நினைக்க முடியுமா? பெரியாரோடு இணைந்து செயல்பட்டவர், அதாவது சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்பும் பின்பும். அப்புறம் கடைசி வரைக்கும் அவர் பெரியாரை விட்டு விலகி சென்றாலும் கூட அவர் வந்து இயக்க கொள்கைகளை விட்டு கடைசி வரைக்கும் போகவில்லை. அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெரும் பயிற்சி உடையவராக மாடர்ன் ரேஷனலிஸ்ட் நடத்திட்டு இருந்தார். எம்என் ராயுடைய ஃப்ரெண்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாத்திக அமைப்புகளுடனும் அவர் தொடர்பு கொண்டிருந்தார். இன்றைக்கு வரைக்கும் எஸ் ராமநாதனை பற்றி ஒரு நல்ல வாழ்க்கை குறிப்பு இருக்குங்களா? இல்லை. இதை நினச்சி நம்ம எவ்வளோ வெட்கப்பட வேண்டும்னா, துரதிருஷ்டவசமாக நாம் என்ன கவனிக்கிறோம் என்றால், விடுதலையிலேயே கூட இந்த இரங்கல் குறிப்புகள் வந்து சரியாகவே வரல. நான் 1-2 பார்த்தேன். இல்லை, அன்றைய நிலை நமக்கு புரியுது. குருசாமி வந்து இங்கேருந்து பத்திரிக்கை நடத்திட்டுருக்கிறாரு, ஐயா தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டுருக்காரு, ஊராக போய் பேசுகிறார். அவருடைய பேச்சு மட்டும் வந்து ஒரு வாரம் கழித்து ரிப்போர்ட் ஆகும். 4 பக்கம்தாங்க விடுதலை. 1950களிலிருந்து 60கள் வரை பார்த்திங்கன்னா விடுதலை வந்து 4 பக்கம்தான். அதில் 1.5 பக்கம் அல்லது 2 பக்கம் ஐயாவுடைய பேச்சு இருக்கும். அப்புறம் இவருடைய தலையங்கம் ஒன்று இருக்கும். அப்புறம் முதல் பக்கத்தில் பல சமயங்களில் ஐயாவுடைய அறிக்கை இருக்கும். அப்புறம் சில பொது செய்திகள், இயக்க செய்திகள் வரும். வேறு எதுவுமே இருக்காது. நான் பார்த்தேன், பல சமயங்களில் வந்த இரங்கல் குறிப்புகள் பார்த்தீங்கன்னா, படித்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துவில் வந்ததை 2 நாள் கழித்து குருசாமி வந்து அதை அவருடைய மொழி நடையில் மாற்றி போட்டிருப்பார். வேறு ஒன்றுமே இருக்காது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பத்திரிக்கை நாம் படிக்கிறது முக்கியம் இல்லை. எனக்கு குருசாமி காலையில் எழுந்து முதல்ல ஹிந்து தான் படிப்பார். அப்படி ஒரு நிலை அதில் வந்து. அதனால் இந்த இரங்கல் உரைகளே இல்லை. அதனால் ராமநாதன் இறந்தபோது ஏதாவது வந்திருக்கோன்னு நம்ம பார்ப்போம், அவரை பற்றி பெரிய குறிப்புகள் எதுவும் இருக்காது. இது 2ஆம் நிலை தலைவர்கள். 3ஆம் நிலை தலைவர்கள், தொண்டர்கள், இவர்களுடைய நிலை வந்து இன்னமும் வந்து கவலைக்குரியது. ஒரு
எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, முதல் மொழிப்போர் தியாகிகள் நடராசன் தாளமுத்து. நம்ம என்ன சண்டை போட்டிருக்கோம்? தாளமுத்து நடராஜன்னு சொல்கிறதா, நடராசன் தாளமுத்துன்னு சொல்கிறதா? இதுதான் சண்டையாக இருக்குது. யாராவது ஒருத்தராவது இந்த ஒரு பயனற்ற ஒரு விவாதத்தில் ஈடுபடுவதற்கு பதிலாக, இல்லைங்கய்யா நான் ஒரு நடராசன் யார் என்று கண்டுபிடிக்கிறேன், தாளமுத்து யார் என்று ஆராய்ச்சி செய்கிறேன், யாருமே கிளம்பல. அவர்கள் இறந்து 85 ஆண்டுகள் கழித்து நான் தான் 2 பேரை பற்றின ஒரு குறிப்பை தயார் செய்து நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இது என்னென்னா, இது கைத்தட்ட வேண்டிய விஷயம் இல்லை, நம்ம வெட்கப்படணும். 85 வருஷம் கழித்து நம்ம செய்திருக்கணும். இவ்வளோ நாளாக என்ன செய்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய. இது மாதிரி ஒவ்வொரு ஆட்களை பற்றியும் இப்போ முடிந்த வரை சில நபர்களை பற்றி, இப்போது இவர் திருநீலகண்டன், நம்ம சுத்தமல்லி கவிஞர் சிதம்பரநாத பாவலர், அவரை பற்றி எழுதிட்டுருக்கார், எழுதிட்டே இருக்கிறார். இது மாதிரியான ஆட்களை பற்றியெல்லாம் நம்ம காலம் கடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள்லாம் இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, வாய்ப்பு வசதிகளை பயன்படுத்தி உடனடியாக இதில் இறங்கணும். நான் அதே போல் வேறு 2-3 ஆட்களை பற்றி நான் தகவல்கள்லாம் சேகரித்து முடிந்தவரை எழுதினேன். இப்போ எஸ்டி விவேகின்னு ஒருத்தர், நீங்கள் விட்டுடுங்க, மற்றவங்க யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள், யாருங்க எஸ்டி விவேகி? இஸ்லாமியர். ரைட்டு, அதான் வந்திருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி தெரியுமா அவரை பற்றி? எஸ்டி விவேகி என்று ஒரு முஸ்லீம், அவர் மிக கடுமையான நாத்திகவாதி, எல்லாரையும் பிடிச்சி யாரையுமே விட்டு வைக்கல. அவர் ஒரு கட்டத்தில் பெரியாரே சொல்கிறார், விவேகி நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறார். அவரை பற்றி சில செய்திகள் எனக்கு கிடச்சிது. அதை வைத்து அங்கே இங்கேயும் இருக்க முடியாது துண்டு துக்காணி செய்திகளை வைத்து ஒரு கட்டுரை காக்கை சிறகினிலே பத்திரிகையில் எழுதினேன். இது மாதிரியான ஏராளமான நபர்கள், அவர்கள் தான் இந்த இயக்கத்தை உருவாக்குறாங்க. நம்ம மேடையில் பேசக்கூடிய தலைவர்களை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஐயாவை ஒரு ஊருக்கு கூட்டு வரணும்னா எவ்வளோ வேலைகள் செய்யணும். இன்றைக்கி வாய்ப்பு வசதிகள் இருக்குது. இப்போ இன்றைக்கு அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் தொண்டர்களுக்கு பணம் வருவதற்கான வாய்க்கால்கள் ஏராளமாக இருக்குது. 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை கூப்பிட்டு ஒரு இடத்துல கூட்டம் நடத்தணும்னா எப்படி கூட்டம் நடத்துவாங்க? ஊருக்கு வரத்துக்கு பாதை இருக்காது, அவர் எங்கே தங்க வைக்கிறது, எங்கே அவர் சாப்பிடுவார், என்ன ஸ்விக்கிலேயே ஆர்டர் பண்ண முடியும் 1950களில்? இவ்வளோ பெரிய ஒரு. அப்போ அது யார் நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தை? கூட்டத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது, கூட்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, இதெல்லாம் நம்ம இன்னும் பதிவுகளே இல்லை. அவர்களை பற்றியெல்லாம் செய்யணும். அப்புறம் சிலர் அதை விட சில தொண்டர்கள் அல்லது சில ஆர்வலர்கள் ஒரு புறம் வறுமையில் விழுந்து அவர்களை பற்றிய செய்திகள்லாம் அறியாமல் போயிடும். சில சமயங்களில் என்ன ஆயிரும் தெரியுங்களா? அதை விட ஆச்சரியம், அவர்களுக்கு வளம் வருவதால், அவர்கள் வாழ்க்கையில் மேலே வருவதால் என்னாகும், அதனால் எதுவுமே தெரியாமல் போயிடும். இப்போ நான் பணியாற்றிய பல்கலைக்கழகத்தில் CN நடராஜன் ஒருத்தர் இருந்தார். 20 வயதில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அவர் கல்லூரியில் முதல் ஆண்டோ 2வது ஆண்டோ படிக்கும்போதே அவர் மீது அரசாங்கம் வழக்கு தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக யாரெல்லாம் சாட்சி சொன்னாங்க? பாவேந்தர் பாரதிதாசன், மூவா, இவங்க 2 பேரும் சாட்சி சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன நினைப்போம், அவர் பின்னாடி சமூகவியல் துறை பேராசிரியராக இருந்தார், எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு பதிவாளராக இருந்தார். நம்ம என்ன நினைப்போம், அவர் தன்னுடைய இளம் வயது சாகசங்களை சொல்லுவார் பெருமையாக அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அவர் அதை பற்றி பேசவே மாட்டார். அது மட்டும் இல்லை, அதை விட துரதிர்ஷ்டம், அவர் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர்.
அவர் துறை தலைவராக இருக்கக்கூடிய ஒரு துறையிலையோ அல்லது பல்கலைக்கழகத்திலையோ மற்றவன் யாருக்கும் சுயமரியாதை இல்லாமல் பார்த்துக்கிடுவார். இதுதான் வந்து அவருடைய நிலை. இதெல்லாம் நான் இது பதிவு பண்ணியிருக்கேன், காலச்சூழலை பற்றி பதிவு பண்ணியிருக்கேன். அவங்களுடைய வீட்டிலேருந்து அவங்க வீட்டம்மா அது கண்டிச்சு எல்லாம் கடிதம்லாம் எழுதினாங்க. நான் பார்த்ததை நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரியான கெடு வாய்ப்புகள்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம இதை தேடணும். ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களில் வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் வேறு இன்னும் 2 பட்டறிவுகளை வந்து நான் சொல்கிறேன். இப்போ பாவே மாணிக்க நாயக்கரை பற்றி சொன்னாங்க. இப்போ பாவே மாணிக்க நாயக்கர் வந்து உண்மையிலே வேப்பாக தான் இருக்குது. அவரை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு சைவ சித்தாந்த கழகத்தில் போட்டாங்க. அவர் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. விஞ்ஞானத்தின் குலவிருக்கையில் அஞ்ஞானத்தின் வழக்கீடு, இது மாதிரிலாம் புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் சில பயங்கரமான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். தி தமிழ் ஆல்ஃபபெட் அண்ட் இட்ஸ் மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் புத்தகம் எழுதியிருக்காரு. அவருக்கு ஆங்கிலம் தமிழ் 2மே தெரியும். அவர் பகுத்தறிவாளர் கிடையாது, அதை சொல்லிடுறோம். நம்ம திராவிட இயக்கத்தில் வெவ்வேறு அம்சங்கள் இருக்குது. பார்ப்பன எதிர்ப்பு இருக்குது, கடவுள் மறுப்பு இருக்குது, பகுத்தறிவு வழி இருக்குது, பெண்ணிய முனைப்புகள் செயல்பாடுகள் இருக்குது. நாம் இது எல்லாத்தையுமே வந்து இவர்கள் கை கொள்வார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. பலர் மோசமான பெண்ணடிமைத்தனம் பேணுபவர்களாக அவர்கள் இருப்பாங்க. சிலர் பார்ப்பன எதிர்ப்பு மாத்திரம் வச்சுப்பாங்க, தங்களுடைய சாதி அபிமானத்தை விடமாட்டார்கள். சிலர் வந்து பார்ப்பன எதிர்ப்பை மட்டும் வச்சுப்பாங்க, கடவுள் மறுப்பு அதில் இறங்க மாட்டாங்க, சாதி மறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது மாதிரி நிறைய விதவிதமான ஆட்கள்லாம் இருப்பாங்க. எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களை பற்றிய ஒரு மதிப்பீட்டுக்கு வர வேண்டும். இப்போ இவர் அப்படி தான். நம்ம பாவே மாணிக்க நாயக்கர் வந்து தமிழ் எழுத்துக்களிலேயே வந்து பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தை வந்து அதில் கண்டுபிடிச்சிடுவார். அப்படிலாம் எழுதியிருக்கு. இப்போ அவரை மாதிரியான அறிமுகமான, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய பொதுப்பணித்துறையினுடைய சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியராக இருந்தவருடைய வசதியானவர்களுடைய நிலையே எப்படின்னா நம்ம மற்றவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் எழுதினீர்கள் என்றால் கட்டாயமாக அதற்கு ஒரு பயன் உண்டு. அந்த எஸ்டி விவேகி பற்றி கட்டுரை எழுதுனதும், இப்போ சிஎன் நடராஜனை பற்றி எழுதுனதும் அவருடைய மனைவியை வந்து புலம்புனாங்க, அது ஒரு புறம், அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் எஸ்டி விவேகி பற்றி எழுதுனதும் 2-3 பேர் எனக்கு இல்லைங்க, எனக்கு அவரோட பழக்கம் இருந்தது, அவர் எழுதின கடிதம் இது அப்படின்னு சொல்லி 2-3 பேர் அவர் எழுதின கடிதங்களெல்லாம் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா குமரேசன் பொருளாளர், இப்போ அவருடைய பொறுப்பு வேறு இல்லையா, பொருளாளர் குமரேசன் அவர்கள் சொன்னாங்க, நான் இயக்கத்திற்கு வந்ததற்கு காரணமே வந்து எஸ்டி விவேகி தான், நான் அவரை பற்றி செய்தி எடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி 5-6 வருஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. நான் அதனால் இப்போது மீண்டும் என்னுடைய கோரிக்கையை அவரிடம் நான் முன்வைக்கிறேன். இது போல் கட்டாயம் கிடைக்கும். ஏதாவது ஒன்று எழுதினால்தான் கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று, கூடுமான வரை நீங்கள் இது திராவிட இயக்க செயற்பாட்டாளர்களை பற்றி திராவிட இயக்க இதழ்களில் தான் எழுத வேண்டும் என்று நினைக்காதீர்கள். வெளியில் எழுதுங்க. அப்போது நிறைய பேருக்கு அதனுடைய கவனத்துக்கு வரும்போது உங்களுக்கு எதிர்வினை வரும். நிறைய பேர் சொல்லி நீங்கள் இப்படி எழுதுனது சரியில்லை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தகவல்கள் வரும். தகவல்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கை அனுபவம் நான் சொல்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். ஏகே செட்டியாரை பற்றி நான் முதலில் 2003ஆம் ஆண்டில் அவரை பற்றி கட்டுரை எழுதின போது நான் எழுதியிருந்தேன், இவருடைய அம்மாவின் பெயரோ அவருடைய மனைவியின் பெயரோ எனக்கு தெரியவில்லை அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அப்போ பெருமாள் முருகன் வந்து கட்டுரையை படிச்சுட்டு அவர் என்கிட்ட எழுதினார், ஏங்க தெரியலன்றதை ஏங்க எழுதுறீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, தெரியலன்றதை எழுதணுங்க அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? ஒரு 7-8 வருஷம் கழித்து ரோஜா முத்தையா அவனுடைய மகன் அவர் பார்த்தார், என்னங்க நீங்கள் தெரியாதுன்னு எழுதியிருக்கீங்க,
அவருடைய அம்மா பேர் இதுங்க, அவனுடைய மனைவி பேர் இதுங்க அப்படின்னு சொன்னார். ஆகவே நம்ம தெரியாதுன்னு சொன்னோம்னா அப்போ தான் விஷயம் வெளியில் வரும். இல்லை இதுக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? முனைவர், பேராசிரியர், ஆய்வு செம்மல்னு பட்டம், தமிழக அரசு பரிசு வாங்கியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து தெரியாதுன்னு சொல்கிறதுக்கான தடை. சரிங்களா? அதனால் தெரியாதுன்னு எழுதுனா ஒருத்தர் சொல்ல, இது கூடவா தெரியாதுன்னு கூட ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம். எப்படியோ நமக்கு அந்த செய்தி வரணும். இப்படித்தான் வந்து அந்த தகவல்கள் வந்து நம்ம சேகரிக்க வேண்டியிருக்கு. வருந்துவதற்கும் மனம் குமைவதற்கும் வந்து காரணங்கள் வந்து எல்லை இல்லாமல் இருக்கின்றன. ஒன்று யோசிச்சு பாருங்கள், சாமி சிதம்பரனார் இல்லையா? சாமி சிதம்பரனாரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. அவர் தான் முதல்ல ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு எழுதினார். ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு யார் எழுதியிருக்காங்க? இல்லை. அப்புறம் இதில் பல சமயங்களில் சிலது வந்து எப்படி நான் வாரா விஷயத்தை வந்து அதிகமாக தவற விட்டாரோ நானும் தவற விட்டுருக்கேன். எனக்கு சிவகாமி சிதம்பரனாரை யாரெல்லாம் இங்கே இருக்கிறவங்க நேராக பார்த்துருக்கீங்க? யாருமே பார்த்ததில்லை. நான் நேராக பார்த்துருக்கேன். அதுக்கு ஆதாரமும் இருக்குது. அவங்களோட நான் உட்காந்துருக்க மாதிரி படம் இருக்குது. காப்பாத்துறையார், சுரதா, சிவகாமி சிதம்பரனார் அவங்களோட அவங்க உட்காந்துருக்காங்க, நான் பின்னாடி நிற்கிறேன். சிவகாமி சிதம்பரனார் அவங்க ஒரு சாதாரணமான நபர் இல்லை இல்லையா? சாமி சிதம்பரனாருடைய மனைவி அப்படின்றது ஒன்று. அதை தவிர அவர்கள் வந்து இயக்க செயற்பாடுகள் உடையவர். அவங்களே பத்திரிகை நடத்தியிருக்காங்க. என்ன பத்திரிக்கை பேருன்னா அறிவுக்குடி. அது மட்டுமல்ல, நாகம்மையார் பற்றிய செய்திகளை எல்லாம் வந்து சாமி சிதம்பரனாருக்கு சொன்னவங்க வந்து சிவகாமி சிதம்பரனார் தான். இப்போ சிவகாமி சிதம்பரனார் அம்மையாரை நான் பார்த்துருக்கேன்றது மட்டும் இல்லை, பல முறை சந்தித்தும் இருக்கிறேன். அவர் அந்த சூளைமேட்டில் சௌராஷ்டிரா நகரில் இருந்தாங்க. அடுத்து நீங்கள் வியக்கக்கூடிய மாதிரி இன்னொரு செய்தி சொல்கிறேன். நான் அவங்கள பார்த்தேன்றது மட்டும் கிடையாது, அவங்க என்னை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு முறை சொல்லிவிட்டாங்க. அப்போ 1988ஆம் ஆண்டு மறைமலை அடிகளுடைய நாட்குறிப்புகளை வந்து நான் பதிப்பித்து வெளியிட்டேன். இப்போது அந்த புஸ்தகம் மறுபதிப்பாக இருக்குது. ஆனால் அது என் பேரில் இல்லை, சரிங்களா? வேறு யாரோ பேரில் இருக்குது. அது மாதிரி நாட்டில் மானங்கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே அச்சுப்பிழையாக இருக்குது. அதனால் என் பேர் இல்லாததுனால பரவாயில்ல தான். இப்போ அந்த நாட்குறிப்பேட்டை வந்து நான் பதிப்பித்தவுடன் சிவகாமி சிதம்பரனாருக்கு முகம் மாமணிக்கிட்ட பார்த்து சொல்லியிருக்காங்க, இதே போல் சாமி சிதம்பரனாருடைய நாட்குறிப்புகளையும் வெளியிட வேண்டும், என்கிட்ட இருக்குது, அவளை வர சொல்லுங்கள். நான் போய் அவனை பார்த்தேன். இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து என்னுடைய சூழல், எனக்கு 21 வயது. நான் அப்போ மறைமலடிகள் நூலகத்தில் வேலை பண்ணுறேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது செய்வதற்கான சாத்தியப்பாடு இல்லை என்று நான் சொன்னேன். அது இன்றைக்கி எண்ணி பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பிழைதான் இல்லை. அதுதானே சொல்கிறேன். அதாவது பல சமயங்களில் வசதி இல்லாமல் போவது பல கருவூலங்கள் அழிந்து போவதற்கான காரணம். வசதி இருக்கிறதும் சில சமயத்தில் பிரச்சனை. அவர்களுக்கு வாரிசு இல்லை, ஆனால் அவங்களுக்கு சொத்தெல்லாம் இருந்தது. அவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அங்கே சூளைமேட்டில். அந்த பள்ளிக்கூடம் பேர் நான் மறந்துட்டேன், சௌராஷ்டிரா நகர். இன்றைக்கு அந்த பள்ளிக்கூடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மானியம் பெறும் கல்லூரி. எல்லோரும் நம்ம தீவே சுந்தரமூர்த்தி மாதிரியாக இருப்பாங்க. நம்ம முதல் இந்தி போராட்டத்தில் கலந்து கொண்ட தீவே சுந்தரமூர்த்தி அவங்க வந்து மானியம் பெறும் பள்ளிக்கூடம் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. அதை வேண்டான்னு திருப்பி கொடுத்துருவாங்க.
ஏன்னா இந்த கல்வித்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது, கையூட்டு கொடுக்கறது, பொய் கணக்கு எழுதுறது, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நாங்கள் ஐயா வழியில் வந்தவங்க வேண்டான்னு கொடுத்துட்றாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு இன்றைக்கி என்னங்க ரேட்டு? பள்ளி ஆசிரியரை பணியமர்த்துவதற்கு என்ன ரேட்டுங்க சொல்லுங்கள் சார். விலைவாசி நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாருக்குமே தெரியாதா? இவ்வளோ வெள்ளந்திகளாக இருந்தால் எப்படி பிழப்பை நடத்த போகிறீங்க? கல்லூரிக்கு 40-45 லட்சம் ஓடிட்டுருக்கு. சரி, அப்போ அதை விட்டு கொடுத்துட்டாங்க. அப்போது அவர்கள் இறந்து போனதும் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இன்னொன்று பிற்காலத்தில் நான் கேள்விப்பட்டது, அந்த அம்மையார் யாரையுமே நம்ப மாட்டாங்க அப்படின்றது. அதற்கும் காரணங்கள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அனுபவம் நாம் போகிறதுக்கு முந்தி அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்றது. அது ஒரு வகையான அனுபவம். இன்னொரு துரதிர்ஷ்டம் என்ன தெரியுங்களா? நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு களவாணி பாய போயிருப்பான். அந்த களவாணி பாயிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் யோகியம் போனால் அப்போ தான் அவங்களுக்கு எல்லாம் முழு விழிப்புணர்வு வரும். அப்போ ரொம்ப கவனமாக இருந்துட்டு எதையுமே கொடுக்க மாட்டாங்க. இது தொடர்ந்து நடக்கக்கூடியது. அதுக்காக ஒரு திருநீலகண்டன் இதுக்காக அவர் ஒரு மூட நம்பிக்கைகள்லாம் வச்சுருக்காரு. அவர் ஏதோ ஒரு தனியாக ஏதோ ஒரு அங்கே நாட்டுப்புற தெய்வத்துக்கு ஒரு கெடா வெட்டு பண்ணிட்டு போகிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, நமக்கு காரியம்தான் முக்கியம் இல்லைங்களா? அது சொல்ல மாட்டேங்கிறாரு, இது என்ன அந்த தெய்வம்ன்ட்டு. இருந்தால் நானும் ஒரு கெடா வெட்டு பண்ணி ஏதாவது கொஞ்சம் சரி அது இருக்கட்டும். அப்போ சாமி சிதம்பரனாரை பற்றின வாழ்க்கை வரலாறும் இல்லை. அப்புறம் இன்னொன்று, சில சமயங்களில் இவர்கள் இதை போன்ற செயற்பாட்டாளர்களை பற்றி சிலர் எழுதுவார்கள். இப்போ அது காரணம் வேறாக இருக்கும். இப்போ ஏடி பன்னீர்செல்வம் பற்றி அமுதன் அடிகள் புத்தகம் எழுதியிருக்கார். சரிங்களா? என்ன காரணம்? கிறிஸ்தவர் அப்படின்றது. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, ஒரு நண்பர் சொன்னார், இல்லை இது குளத்தூர் மணி ஐயா சொன்னாங்க. ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க வீட்டில் 2 படம் தான் இருக்குது. 2 சுயமரியாதை இயக்க தலைவர்களுடைய படம், பிரமுகர்களுடைய படம். ஆனால் அவருக்கு மகிழ்ச்சியே இல்லை. ஏன்னா அந்த 2 படமும் சாமி சிதம்பரனார், ஏடி பன்னீர்செல்வம். மகிழ்ச்சி தானே அடையணும், ஏன் மகிழ்ச்சி அடையல? 2 பேரும் ஒரே சாதி, அவ்வளோதான். சாதி அபிமானத்தின் காரணமாக அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. என்ன செய்கிறது? சரி, பல சமயம் இதையெல்லாம் அனுசரித்து சென்று தான் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. கடைசியில் சாதி தான் நிற்குது. ஏதோ சாதி அபிமானத்தின் காரணமாக தான் சிலரை அந்தந்த சமூகத்தினர் அவங்கள தூக்கி பிடிக்கிறாங்க. இப்போது ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். இவ்வாறு பலரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். இதே போல் ஒரு 1-2 பேரை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடித்துக்கொள்கிறேன். மணவை ரே திருமலைச்சாமி இவ்வளவு பெரிய ஒரு எழுத்தாற்றல் மிக்க ஒரு நபர். திராவிட இயக்க வரலாற்றில் எவ்வளோ முக்கியமான இடம் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த துக்க நாளா சுதந்திர நாளா என்பதில் அவருடைய இடையீடு ரொம்ப முக்கியமான ஒரு இடையீடு. அப்புறம் அது வெறும் அதில் அரசியல் மட்டும் இல்லாமல் பெரியாரின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு கூட அதில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர். அவருடைய வாழ்க்கை குறிப்பு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. அவர் பிறந்த ஆண்டும் கண்டுபிடிக்க முடியல, இறந்த ஆண்டும் கண்டுபிடிக்க முடியல. திருச்சியில் போய் விசாரிச்சாச்சு. அவர் தெலுங்கு பேசுபவர் என்று செய்தி தெரிந்து அங்கே யாரெல்லாம் தெலுங்கு பேசுகிற சாதியினர்லாம் இருக்காங்கன்னு விசாரித்து அப்படியெல்லாம் கூட விசாரித்தோம். ஒன்றுமே கிடைக்கல. அப்போ இதில் இன்னொன்றும் இருக்கின்றது. நாம் யாராவது இங்கே தோழர்கள் இருக்கிறாங்க, கேள்விகளை தயார் பண்ணிக்கிட்டு ஆசிரியருடன் ஒரு 3-4 பேர்கள் நம்ம அவர்கிட்ட நேரம் வாங்கி உட்கார்ந்து கேள்விகளை கேட்கணும். ஏன்னா இன்னமும் 1933 அவர் பிறந்தாருன்னா கூட 1942-43 அவர் இயக்கத்தோடவே இருக்கிறார். அப்புறம் நினைவாற்றல், அப்புறம் அதோட எனக்கு
தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல முடியும். அது மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போது 1948 ஒன்று நடந்துச்சுன்னு அவர் சொன்னார்னா அது மறுக்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே கிடையாது. ஆனால் அவர் தெரியாதுன்னா தெரியாதான்னு சொல்லுவார். ஆகவே தயவுசெய்து என்னெல்லாம் ஐயப்பாடுகள் இருக்கின்றனவோ, கேள்விகள் கேட்டணும், கேள்விகள் கேளுங்க. ஒரு பட்டியல் தயார் பண்ணுங்க. அதிகமான நீலகண்டன், நான் இது மாதிரி ஒரு 3-4 பேர் உட்காந்துட்டு அந்த பட்டியல்களை கொஞ்சம் கேள்விகளை குறைச்சிரும். ஒன்றில் தெரிந்த செய்திகளே திரும்ப இன்னொரு முறை கேட்க வேண்டாம். அப்புறம் மற்றதை கொடுத்து எல்லாவற்றுக்கும் விடை என்றது மட்டும் இல்லை, எந்த பாதையில் போகணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திருமலை சாமியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் இங்கே இன்னாரை போய் கேளுங்க அப்படின்ற ஒரு கோடி காட்டி விட்டார் என்றால் அதை போகணும். நிறைய வேலை இருக்குது, நம்ம அதை செய்யணும். கடைசியாக நான் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் தகவல்கள் முக்கியம். செய்திகளை சேகரிக்க வேண்டும், ஆவணங்களை திரட்ட வேண்டும், ஆவணங்களை பாதுகாக்க வேண்டும். அப்புறம் ஆவணத்தை என்ன பண்ணணும்? பூட்டி பத்திரமா வச்சுக்கணுமா? ஆவணங்களை பகிர வேண்டும். இது எல்லாமே செய்யணும். நம்மளால் வைத்து கொள்ள முடியலன்னா பொறுப்பான இடங்களில் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் இந்த ஆனால் தான் ரொம்ப முக்கியம். வெறும் தகவல்கள் திரட்டுவது ஆராய்ச்சி அல்ல. அதை பகுப்பாய்வு செய்கிறது தான் ஆராய்ச்சி. நீங்கள் என்ன கேள்விகளோடு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறீர்கள்? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை எவ்வாறு பகுப்பாய்வு செய்கிறீர்கள்? என்ன ஆராய்ச்சி முடிவுகளுக்கு வருகிறீர்கள்? முடிவுகளை விட மிக முக்கியம், வேறு என்ன அதிக திறப்புகளை செய்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். அதற்கு நான் ஒரு நல்ல உதாரணம், எதிர்மறையான உதாரணம், மன்னிக்கணும், எப்போவுமே நான் எதிர்மறையாக தான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பலரை பற்றிய நமக்கு வாழ்க்கை வரலாறுகள் இல்லை. இப்போ டிஎம் நாயரை பற்றி ஒரு நல்ல வரலாறு இல்லை, எஸ் ராமநாதனை பற்றி ஒரு பெரிய வரலாறு இல்லை, கேஎம் பாலசுப்ரமணிய முதலியார் பற்றி ஒரு வரலாறு இல்லை. இது மாதிரி பலரை பற்றி சொல்லலாம். ஆனால் ஒருத்தரை பற்றி வந்திருக்கு, ஆனால் மகிழ்ச்சி அடைய முடியாது. பிட்டி தியாகராயரை பற்றி ஒரு ஆய்வேடு 1986 எனக்கு கோவை இங்கே அணி காட்டினார். அந்த ஆய்வேடு அப்புறம் பின்னாடி உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்திலேருந்து புத்தகம் 1998 வந்தது. எழுதினவங்க பேர் பி சரசுன்னு போட்டிருக்கு. யாருன்னு தெரியல. ஒன்று மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது, அவங்க சாதி மட்டும்தான். அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. என்னங்க சாதி நீங்களே சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லிடுவாங்க. பிட்டி தியாகராய செட்டியார் என்ன சாதியோ அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பலரை நீங்கள் என்ன சாதின்னு கேட்க வேண்டியதே கிடையாது. உங்கள் பிஹெச்டி ஆய்வு தலைப்பு என்னங்கன்னு கேட்டால் போதும், உடனடியாக அவங்க சாதியை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. அப்படி ஒரு ஆய்வேடு அப்புறம் 98 அது புத்தகமாக வந்திருக்கு. அந்த நூலில் இருக்கிற வியப்பு என்ன தெரியுங்களா? தியாகராயரை பற்றி என்னெல்லாம் தகவல்கள் கிடைக்குமோ ஒன்று விடாமல் திரட்டியிருக்காங்க. சென்னையில் திரட்டியிருக்காங்க, கோயம்புத்தூர் போயிருக்காங்க, தில்லிக்கு போயிருக்காங்க, 1980களிலேயே பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு போயிருக்கிறாங்க, லண்டனில் போய் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க, எல்லா தகவல்களையும் சேகரிச்சிருக்காங்க. ஆனால் பாருங்கள், வாய் புழக்கிறாரு அதியமான். ஆனால் புத்தகத்தை படிச்சிங்கன்னா இது ஒரு தகவல் தொகுப்பு என்ற அளவில் கூட அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. என்ன மாதிரியான ஆசிரியர்கள் வாய்த்திருக்கிறார்கள் என்பது ஒன்று. ரெண்டாவது, எந்த விதமான பொறுப்புணர்வும் இல்லாத ஆசிரியர்களாக இருக்காங்க. தகுதி முன்ன பின்ன இருக்கலாங்க. ஆற்றல் என்பது நமக்காக நம்ம முயற்சியில் வருமா இல்லையான்னு தெரியல. பொறுப்புணர்வு என்பது நம்மளே ஏற்படுத்தி கொள்வது தான். இப்போ அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் இருந்திருப்பாங்க போல இருக்குது. ஆகவே இவ்வளவு தகவல்களையும் சேகரித்து அந்த நூல் பார்த்திங்கன்னா ஒரு புறம் மலைப்பாகவும்
உண்மையிலே அன்றைக்கு பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக தான் இருந்தது. யார் 1980களினுடைய தொடக்கத்தில் இப்படி ஒரு முயற்சி செஞ்சு விமானத்தெல்லாம் நம்ம கீழே இருந்து தான் பார்த்தோம். விமானத்தை யார் ஏறி பார்த்தாங்க? ஆனால் கடைசியில் நூல் அப்படி தான் இருக்குது. அப்புறம் பெரும்பாலும் இந்த ஆராய்ச்சிகள், அதையும் நம்ம சொல்லணும். இப்போ வரலாறுன்னு போட்டிருக்கிறோம். பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து தமிழ் துறையை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வரலாற்றுத் துறையிலோ அல்லது அரசியல் அறிவியல் துறைகளிலோ, சமூகவியல் துறை கேட்கவே வேணாம். தமிழ்நாட்டில் சமூகவியல் துறையிலேருந்து எந்த ஒரு உருப்படியான காரியமும் நடந்த மாதிரி நமக்கு தெரியல. இந்த துறைகள் எல்லாம் வந்து தங்களுடைய கடமையிலிருந்து தவறியதனால் வந்து இடைவெளிகள் நிறைய இருக்குது. ஆனால் இது முழுவதுமாக எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். முக்கியமாக மாணவர்கள், இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. வேறு எந்த சமூகத்திலையும் இப்படி வாய்ப்பு கிடைக்காது. புரியுதுங்களா? எந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் அதில் நீங்கள் தான் முன்னோடியாக இருப்பீங்க. வேறு எங்கேயா இருந்தால் ஒரே போட்டி போடணும். ஏற்கனவே 10 பேர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பான். சரிங்களா? இப்போ எஸ் ராமநாதனை பற்றி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா யார் இருக்காங்க? நீங்கள் சொல்கிறது தான். இப்போ அண்மையில் பார்த்தேன், நம்ம ஆதித்ய பாலசுப்ரமணியம் ஒரு சுதந்திரா கட்சியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் ராமநாதன் அங்கங்கே வரார். அப்போ எவ்வளோ முக்கியமான நபராக இருந்திருக்கார். அப்போது தயவுசெய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், தொலைத்தொடர்பு வசதிகள், தொடர்பு வசதிகள், அப்புறம் புதிய தொழில்நுட்பம், இதை பயன்படுத்துங்க. தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி பல முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. நிறைய நூல்களை வந்து எண்மையப்படுத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்காக ஊராக அலையிறது, ஆஸ்துமா வந்து மூச்சிறை போகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இல்லாமல் நாம் ஆய்வு செய்ய முடியும். நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், மறுப்புகள் இருந்ததுன்னா சொல்லலாம். வணக்கம்.